கஷ்டப்பட்டு படிச்சு 100 இன்டர்வியூஸுக்கு மேல அட்டன் பண்ணி எப்படியாவது ஒரு வேலையை வாங்கி குடும்பத்தை காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு ஜாபுக்கு நம்ம போகும்போது தான் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுவானுங்க. ரிசெஷன் வந்துருச்சு, இந்த கம்பெனில இருந்து ஒரு 4000 பேரை நம்ம வேலையை விட்டு அனுப்புறோம்னு. நம்ம நேரம் அந்த 4000 நம்மளும் இருக்கும். இதுக்கு நிஜமாவே காரணம் ரிசெஷன் தானா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். இப்ப நீங்க கேட்கலாம், அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. போன வருஷம் டிசிஎஸ்ல மட்டும் 1 லட்சம் பேரை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லா பெரிய கம்பெனியுமே சேர்ந்தே கிட்டத்தட்ட 84,000 பீப்புளை மட்டும் தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ரிசெஷன். ஆனா ரிசெஷன்னால மட்டும் உங்களுக்கு ஜாப் போல. அப்ப இந்த ரிசெஷன்னா என்ன, இதுல மாட்டாம நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்றோம். முதல்ல ரிசெஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரிசெஷன் அப்படிங்கிறது என்னன்னா மோஸ்ட்லி இந்த யூஎஸ் ஆர் யூரோப்பியன் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு விஷயம். அப்ப அது நம்மள ஏன் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல ரெசெஷன் வரும்போது அது எல்லாத்தையுமே இம்பாக்ட் பண்ணுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற மெஜாரிட்டியான ஐடி கம்பெனிஸ் எல்லாமே யுஎஸ் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப அங்க ரெசெஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாலையும் அதுக்கான இம்பாக்ட் அதிகமா இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், அவங்க மார்க்கெட்ல வருது, இங்க அந்த கம்பெனிஸ் இருக்கு, அதனால நமக்கு இம்பாக்ட் வருது அப்படிங்கிறீங்க. அப்போ இந்த ரிசெஷன் வருதுன்னா இதை காரணமா வச்சு ஏன் ஆட்களை வேலையை விட்டு அனுப்புறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டா இருக்கும். அதுக்கு முதல்ல கம்பெனிஸ் எப்படி இந்த ரெசெஷனை யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பெரிய கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேரை வேலைக்கு எடுத்திருந்திருப்பாங்க. இந்த நிறைய பேர்ல கிட்டத்தட்ட 3/1 பங்கு பர்சன்ஸ் வந்து, அதாவது 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, பெரிய ஸ்கில்ஸ் இருக்காது, அந்த மாதிரியான பீப்புளா இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்கள இவங்க ஸ்கில் சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்ப வெளியில அனுப்புறாங்கன்னா அந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, இமேஜ் இது எல்லாமே டிராப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபேஸ்புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு 10,000 பேர்த்த காரணமே இல்லாம வெளியில அனுப்புறான் அப்படின்னா ஃபேஸ்புக்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மைண்ட்ல என்ன வரும், ஃபேஸ்புக்ல போனோம்னா ஜாப் செக்யூரிட்டி கிடையாது அப்படிங்கிற தாட் வரும். அந்த தாட் அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா ரெசெஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த லோவர் லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே வெளியில அனுப்பிடுறாங்க. இதனால தான் ரிசெஷன் டைம்ல அதிகமா லே ஆஃப்ஸ் நடக்குது. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்விட்டர்ல இருந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படுறீங்க இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். அவங்களோட ஓவரால் எம்ப்ளாயிஸ்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிறவங்கள மட்டும் தான் அவங்க வெளியில அனுப்புறாங்க. ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கள யாருமே வெளியில அனுப்புறது இல்லை. இந்த ரிசெஷன் மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் அந்த டைம் லைன்ல தான் வரும். இந்த 10 வருஷத்துக்குள்ள உங்களோட ஸ்கில்ஸை நீங்க எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஐடி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஆட்கள், ஐடியில் ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்க, இல்லை ஐடியில் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு சினாரியை ஃபேஸ் பண்ணும்போது அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது எந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் டிசிஎஸ்ல 1 lakh பீப்புளை ஹையர் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வெறும் 22,000 பேரை மட்டும் தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ்ல 54,000 பேர் கிட்ட ஹையர் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷம் வெறும் 29,000 பேர் தான் ஹையர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஹையர் பண்ண ரேட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரிசெஷன் வரும்போது அவங்களுக்கு அவங்களோட செலவை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர்த்த வெளியிலயும் அனுப்புறாங்க. அப்படி வெளியில அனுப்புனது மட்டும் இல்லாம வெறும் ஸ்கில்டு பீப்புளை மட்டுமே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மொத்தம் 3 விஷயம் நீங்க கவனிக்கணும். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டொமைனை நீங்க செலக்ட் பண்ணணும். அது என்னவா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூசுவலா எல்லாரும் என்ன செலக்ட் பண்ணுவாங்க, இந்த சாப், சேல்ஸ்ஃபோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை செலக்ட் பண்ணுவீங்க. ஆனா இந்த சாப், சேல்ஸ்ஃபோர்ஸ் செலக்ட் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்து இந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னா உங்களை ஒரு கம்பெனி இந்த ஜாபுக்கு எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. காரணம் என்னன்னா சாப் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருந்தாதான் அதுல இருக்கிற டீ கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீ கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அது பிராக்டிகலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அதனாலேயே எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புளை தான் எடுப்பாங்க. அப்போ ஃப்ரெஷருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணலாம்? ஃப்ரெஷர்ஸ்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா நீங்க கோடிங் போகலாம், ப்ரோக்ராமிங்ல கோடிங் போகலாம். இது காரணம் என்னன்னா கோடிங் அப்படிங்கிற விஷயம் நம்ம டே டு டே லைஃப்ல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண மொபைல் போன்ஸா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் இல்ல ஆப்ஸ் எல்லாத்துலயுமே கோடிங் அப்படிங்கறதோட இம்பாக்ட் இருந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க இந்த கோடிங் கத்துக்கிறது அப்படிங்கிறது எங்க இருந்து வேணாலும் கத்துக்கலாம். நீங்க ஒரு கோர்ஸ் போய் தான் கத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க யூடியூப் போனீங்கன்னாலே யூடியூப்லயே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டுட்டோரியல்ஸையும் பார்த்து உங்களுக்கு எந்த டொமைன் வேணுமோ அந்த டொமைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா 100K கோடிங் சேலஞ்ச் சொல்லி ஒரு சீரிஸ் இருக்கு. அதுல என்னன்னா நம்ம பேசிக் கோடிங் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கிறோம். சி, ஜாவா அப்படிங்கறதோட பேசிக் சொல்லி கொடுக்கிறோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பெருசா எதுவும்
படிக்கணும் தேவையில்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க எழுத தெரிஞ்சா போதும். அதே மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். அப்படி எல்லா டுட்டோரியல்ஸையும் பார்த்து உங்களோட ஸ்கில்ஸை நீங்க வந்து டெவலப் பண்ணுங்க. அப்படி டெவலப் பண்றதுக்கு டெடிகேட்டடான ஒரு டைம் ஒதுக்கி அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணணும். அப்படி நீங்க டெவலப் பண்ணிட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த கோடிங்ல ப்ரோக்ராமிங் சொல்றது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதோட உங்களுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு உங்களோட ரேஷனல் திங்கிங் அண்ட் லேட்டரல் திங்கிங், எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியோட நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போகலாம், இல்ல பேக் எண்ட் டெவலப்மெண்ட் போகலாம். எதுவா இருந்தாலும் நீங்க செலக்ட் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கரியரை அதை பில்ட் பண்ண உதவும் நீங்க கோடிங் செலக்ட் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம், நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்னா டேட்டா அனாலிசிஸ் இல்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு போகலாம். அதுல போனாலுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு கோடிங் பண்றதுக்கெல்லாம் பிடிக்கல, எனக்கு ஐடி ஃபீல்டுக்கு போனா நான் நான் டெக்னிக்கலா போகணும் அப்படின்னீங்கன்னா இந்த டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற டொமைன் செலக்ட் பண்ணி நீங்க போகலாம். ஆனா டேட்டா அனாலிட்டிக்ஸ்லயும் நீங்க போறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போதும் நீங்க ஒரே ஒரு மாடியூல் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது பைத்தன் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல இருந்து நிறைய லைப்ரரிஸ் இல்ல ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களை விட நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா உங்களோட இன்டர்வியூவருக்கு தெரிவிங்க. அப்படிங்கும்போது உங்களோட ஜாப் அப்படிங்கிறது செக்யூர் ஆயிடும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஒர்க் ஸ்மார்ட். ஒரு கம்பெனில ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னதுமே ஆமா எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ்ல ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுல செட்டில் ஆகாம இன்னும் 2-3 இன்டர்வியூஸ் கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த ரிசெஷன் மாதிரியான டைம் லைன் வரும்போது ஒரு ஐடி கம்பெனில உங்களை வந்து கூப்பிடணும் அப்படின்னா மினிமம் 8 months to 1 year ஆகும். இந்த 8 months to 1 year நீங்க சும்மா இருக்காம அதே நேரங்கள்ல நீங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே கையில 2-3 ஆஃபர் லெட்டர்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் கத்துக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மென்டார் வச்சுக்கோங்க. இது நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம், மென்டார் அப்படிங்கிற ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறது. இந்த மென்டாரை நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டொமைன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த டொமைன்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் எடுத்து உங்களோட மென்டாரை செலக்ட் பண்ணணும். மென்டார் கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இதுவும் நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். உங்க லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு போங்க, உங்க லிங்க்டின்ல சர்ச் பண்ணுங்க, எந்த டொமைன் வேணுமோ அந்த டொமைனை சர்ச் பண்ணுங்க. அதுல ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அவருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஆனா மெசேஜ் அனுப்புனா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பக்கூடாது. ஹாய் இந்த மாதிரி நான் இந்த விஷயங்கள் கத்துக்கலான்னு இருக்கேன், இல்லைன்னா இந்த விஷயம் இவ்வளவு கத்துக்கிட்டு இருந்திருக்கேன், எனக்கு இதுல அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல, இல்ல அப்படின்னா நீங்க உங்க டே டு டே லைஃப்ல இந்த பர்டிகுலர் டொமைன்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் வருது, நீங்க என்னெல்லாம் விஷயம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டராக்டிவ் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா தான் அவங்க முதல்ல பார்ப்பாங்க இந்த பர்சன் இப்படி சொல்றானே இதெல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணுச்சுன்னா கண்டிப்பா அவங்க உங்களை மென்டார் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. ஃபீல்டுல என்னென்ன இருக்கோ அப்ப மார்க்கெட்ல என்னென்ன இருக்கோ அந்த விஷயங்களை நீங்க கத்துக்கோங்க. அதை கத்துக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும்னா நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது அந்த இன்டர்வியூல உங்க கூட பெர்ஃபார்ம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கரண்ட் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க பேசிக்கா என்னெல்லாம் படிச்சிருக்காங்களோ அதை பத்தி பேசும்போது இப்ப மார்க்கெட் கண்டிஷன் இப்படி இருக்கு, இதை தான் எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்றாங்க, அப்படிங்கும்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க பேசும்போது உங்க மேல ஆட்டோமேட்டிக்கலி ஒரு இம்ப்ரெஷன் வரும். அதே விஷயம் உங்களை ஒரு ஸ்கில்டு லேபரா அந்த கம்பெனி வந்து உங்களை லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத அந்த கம்பெனி பார்த்துக்கும். இது எல்லாத்துக்குமே தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க அது ஐடிலே டெக்ல போறீங்க அப்படின்னாலும் நான் டெக்ல போறீங்கன்னாலும் எல்லாருக்குமே இதே விஷயம் தான். டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுலயே ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க போய் மென்டர்ஷிப் கேட்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா எனக்கு டெக்கா இருந்தாலும் பரவாயில்ல நான் டெக்கா இருந்தாலும் பரவாயில்ல ஐடி கம்பெனில ஜாபுக்கு போனா போதும் அப்படின்னு இருக்கவங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா டெக் போறதா சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் டெக் அப்படிங்கிறதுல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் டெக் அதாவது இந்த கோடிங் ப்ரோக்ராமிங் அந்த சைடு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப செக்யூர்டா இருக்கலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா டெக்கா இருந்தாலும் பரவாயில்ல நான் டெக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னா நீங்க டெக்கே செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பைத்தன் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் இப்போ பைத்தன் படிச்சுட்டேன் அடுத்தது வந்து நான் ஜாவால வேற ஏதாவது ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. ஒரு விஷயம் நீங்க படிக்கும்போது கம்ப்ளீட்டா அதை படிச்சு அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு நீங்க ஒரு 1-2
ப்ராஜெக்ட்ஸ் ஆவது நீங்க அதுல வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணியிருந்திருக்கணும். நம்ம ப்ரோகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற டாஸ்கே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வீக்கும் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா ஒவ்வொரு மாடியூலா இருக்கும். லாஸ்ட்ல அதை வந்து அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்டா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரோகாம்ப்ல இன்னொரு விஷயம் என்ன பண்றோம்னா, இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு டெக் எக்ஸ்பர்ட்டை வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். டெக் எக்ஸ்பர்ட் அப்படின்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டெக் எக்ஸ்பர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை அவங்க அதை வெரிஃபை பண்ணி பார்த்து இது இந்த இதுக்கு செட் ஆகும், இல்லைன்னா இதுல வந்து இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதுவும் எப்படி நடக்கும்னா சும்மா கரெக்ஷன் சொல்ற மாதிரி நடக்காது. ஒரு நார்மல் டெக் ஜாப் இன்டர்வியூ எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே டெக் இன்டர்வியூஸுக்கும் ரெடி ஆயிடுறாங்க. ஒரு டெக் எக்ஸ்பர்ட் ரிவ்யூ கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க. இப்படி அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரியான மென்டர்ஸை நீங்களும் செலக்ட் பண்ணுங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ப்ரொஃபைலை நீங்க பில்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கில்ஸை நீங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்க ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது வெளியில காட்டணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்க வந்து அப்டேட்டடா வச்சுக்கணும். அதே மாதிரி உங்க ரெஸ்யூமேவும் ஒரு நல்ல ரெஸ்யூமேவா இருக்கணும். எல்லாரும் பண்ற மாதிரியான ரெஸ்யூமேவா இருக்கக்கூடாது. இது எப்படி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு நல்ல ரெஸ்யூமே எழுதணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. இது முன்னாடி நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. இல்ல நம்ம சேனல் இப்பதான் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோஸை நீங்க போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்க ஜாப் அப்ளை பண்ணணும். அப்படி ஜாப் அப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் ஜாப் போர்ட்டல்ஸ்ல வர்ற ஜாப்ஸை மட்டும் நீங்க அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஜாப் போர்ட்டல்ஸ்ல வர ஜாப்ஸுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கலாம். அதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா, உங்க டொமைன் அப்படின்னு இருக்குன்னா, உங்க டொமைன்ல உங்களுக்கு போகணும்னு நினைக்கிற கம்பெனியை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அப்படி கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்பெனியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட கரியர்ஸ் பேஜ் இருக்கும். அந்த கரியர்ஸ் பேஜ்ல போனீங்கனாலே அங்க என்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வரும். அதுல போய் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு அதுல நீங்க கால் பண்ணி பேசுங்க. இல்ல நாங்க இமெயில் அட்ரஸ் இருக்கும், அந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. இப்படி மெயில் அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு டைரக்டாவே அந்த மெயில் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மெயிலை நீங்க எப்படி வந்து கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஆருக்கு எப்படி மெயில் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன். அதை பாருங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டை கொடுத்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம மெயில் அனுப்புறோமோ அதை பொறுத்து தான் நமக்கான ரெஸ்பான்ஸும் வரும். இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு உங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரி ரெசெஷன் அப்படிங்கிறது ஸ்கில் இல்லாதவங்க பயப்பட வேண்டிய விஷயமே தவிர, ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இப்பதான் உங்க கரியரை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இப்பவே உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான வழிகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாப் வரியிங் அபவுட் ரெசெஷன் அண்ட் ஸ்டார்ட் டெவலப்பிங் யுவர் ஸ்கில்ஸ்.